தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை மாநகரில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஒரே மாதத்தில் 12.80 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர். மின்சார பேருந்துகளை இயக்கியதன் மூலம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒரே மாதத்தில் 90 லட்சம் ரூபாய் டீசல் செலவு மிச்சமாகி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் கார்பன் உமிழ்வை குறைத்து காற்றின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் சென்னை மாநகரில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஒரே மாதத்தில் 12.80 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்கள் என விரிவாக தெரிவிப்பது. மாநகர போக்குவரத்து சேவை என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னை மாநகரில் இந்த கார்பன் குறைத்து காற்றின் தரத்தை உயர்த்தும், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதற்கட்டமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி சென்னை வியாசர்பாடி பணிமனையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அந்த வகையில சென்னை மாநகரத்தில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 28ஆம் தேதி வரை ஒரே மாதத்தில் 12.80 லட்சம் பயணிகள் பயணம் செய்திருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 120 மின்சார பேருந்துகள் இல்லாமல் இந்த டீசல் பேருந்துகளை இந்த ஒரு மாதத்துல பயன்படுத்தினால் அந்த மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 1,60,00,000 செலவாகி இருக்கும். ஆனால் மின்சார பேருந்துகளை இயக்கியதன் மூலம் 70 லட்சம் செலவாகியுள்ளது. இதனால் அரசிற்கு 90 லட்சம் மிச்சமாகி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த 120 பேருந்துகளும் 6,55,000 கிலோமீட்டர் வரை சென்னை மாநகரத்துல இந்த பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து மின்சார பேருந்துகள் சேவைக்கு பொதுமக்களிடையே சென்னை மாநகரில் மிகுந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது.